என்ன இம்ப்ரெசிவா இருந்தது, என்ன பிடிச்சது, ஏன் இந்த படம் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்றனால ஆரம்பத்துல இருந்து ரத்தம், கொலை, அதை பத்தின விஷயங்கள் ரொம்ப வந்து வைலண்டா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா, ஒரு ப்ரீஸியா, ரொம்ப மைல்டா, அதுவும் முதல் பாதி வந்துட்டு ரொம்ப ஜாலியா அங்கங்க சின்ன சின்ன இடத்துல நம்மள ஸ்மைல் பண்ண வைக்கிற ஹியூமரஸை ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் மம்முட்டி சாரும் அவருக்கு பிஏவா வர அந்த ஒரு அசிஸ்டண்டா வர கேரக்டரும் அவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயங்கள், அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல எங்கெல்லாம் நம்மளை சிரிக்க வைக்க முடியுமோ அதை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. பட் அது எந்த இடத்துலையுமே கதைக்களத்தை எங்கேயுமே அது பாதிக்காது. ரெண்டாவது, இந்த படத்துல கேரக்டர்ஸ், ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ்னு வரும்போது மம்முட்டி சார் அவர் பிரமாதமா நடிச்சிருக்கார், வேற லெவல். அவரு நடிப்புக்கு பேர் போனவர். ஆனா இந்த படத்துல ரொம்ப சட்டிலா அவர் மாசா, அவர் எப்பவுமே வந்து மாஸ் படங்கள்ல பண்ணும்போது டர்புன்னு ஒரு படம், அதுல வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பறக்க விடுவார் எல்லாரும். அந்த மாதிரிலாம் இல்லை. 4 அடி இவர் அடிச்சாருன்னா இவர் 4 அடி வாங்குவாரு. அடி ஒரு 50 வயசு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ ரியாலிட்டியில அப்படிதான் இருப்பார். அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் திங் அவர் தான். அதுக்கு நந்திதா வர கேரக்டர் சீரியஸாவே ரொம்ப டஃப்பான ஒரு ரோல், அதை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்கவே வந்துட்டு அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அழகுக்கு கடைசியில ஒரு பாயிண்ட் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. கர்பூசிவா தான் இசை, ரொம்பவே நல்லா மென்மையா இருக்கும். ஒரு ராப்பெல்லாம் கலந்து வரும், பட் அதுவுமே வந்து அதுக்கு நடுவுலையுமே ஒரு மென்மையான ஒரு பாடல்கள் தான். ஸோ பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருப்பாருன்னு சொல்லணும். ஜாவா இயர்டிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன்.